அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேதிக்காக யாராவது ஒரு ஜெபம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಆಂಡವರೇ ಸ್ತೋತ್ರಗಳು. ಅದರ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಲಿಕ್ಕಂತ ಕರ್ತನೆ ಆ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತೆ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಾನೆ. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದೆಪ್ಪ. ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನೀಗಿಸಿದೆಯಪ್ಪ. ಮತ್ತೆ ನಾವೆಲ್ಲರೂ ಏಕಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಅಪ್ಪ ಸ್ವಲ್ಪ ನಮ್ರತೆಯಿಂದ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ವಿಧೇಯರಾಗಿ ನಾವು ಕರ್ತನೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ ಮತ್ತೆ ನಮ್ಮೆಲ್ಲರೂ ನೀನು ಬಲಪಡಿಸಬೇಕಾಗಿ ಅಪ್ಪ ನಮ್ಮ ನಿರ್ಧಾರಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ತಾ ಅಪ್ಪ ದೇವದಾಸನ ನಿರ್ಧಾರಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ತಾ. இந்த நாளிலே விசுவாசத்தை குறித்து மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட அவர் பேச இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துடைய வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆமென். அவரால் ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்துல பாஸ்டர்மா வாசித்தாங்க. ஆமென். ஒரு சகோதரி வந்து பலவீனமா விழுந்து ஆமென் அந்த வீடு கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு இருந்த அந்த குடும்பத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென். அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அந்த வழியில நமக்கு அவர் உணர்த்துகிறார். ஆமென். எத்தனையோ குடும்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்யறார், அதிசயங்களை செய்யறார். எத்தனையோ வருஷமா நம்முடைய சபையில பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா 9வது வசனம் சொல்லப்பட்டது சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே அவருக்கு முன்பதாக நடங்குங்கள். ஆமென். கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தாரா? நீ பயபக்தியோடு எந்த சபைக்கு போறியோ அந்த சபைக்குள்ள நீ வரணும். ஆமென். பயபக்தியோடு வரணும். சுகமாயிட்டாதான் நாங்க சபைக்கு வரோம். வராதீங்க. அது வராதீங்க. அது அவிசுவாசிங்க, தேவன் அறியாத ஜனங்க சொல்லுனா பரவாயில்ல. தேவன் அறிஞ்ச குடும்பங்கள், ஞானஸ்தானம் எடுத்த குடும்பங்கள், தேவனுடைய ரத்தத்தையும் சதையும் சாப்பிட குடும்பங்கள், பிள்ளைகள். ஆமென். அதெல்லாம் சொல்லாமா நாங்க சபைக்கு வந்து வராதீங்க. இந்த உயிரோடு இந்த நாளை வச்சிருக்கிறாரு. என்ன பண்ணோம்? சபைக்குள்ள நன்றி சொல்றோம். வரணும். சரி, வாழ்க்கையில் அற்புத கர்த்தர் செய்தார், அதிசயங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். அப்போ பயபக்தியோடு நடங்கி தேவனுடைய சமூகத்துக்கு வர வேணும். எந்த சபைக்கு போறாங்களோ அந்த சபையில போய் அவங்க நன்றி சொல்லிட்டு சாட்சி சொல்லட்டும். ஆமென். 96வது சங்கீதத்துல அழகா சொல்றார் கர்த்தர், கர்த்தருடைய புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரையே பாடுங்கள். அந்த சகோதரி இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க தெரியாது. ஒரு கால் தேவனை ஆராதிக்க போய்க்கிறாங்களா இல்ல பெட்ல தூங்குறாங்களா எனக்கு தெரியாது. தேவ வாழ்க்கையில அற்புதம் செய்தாரா? அப்ப என்ன பண்ண? தேவனிடத்துல போயிட்டு நன்றி சொல்லணும். போனாங்களா இல்லையா, போயிருக்கிறாங்களா நமக்கு தெரியாது. நன்றி சொல்லணும். 10 தொழில் நோயாளிகள் ஆண்டவருக்கு வந்தாங்களா இல்லையா? ஆண்டவர் சொன்னா நீங்க அங்க போங்க, அங்க உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு அங்க சுகத்தை கொடுப்பாருன்னு அனுப்புறாரு. போற வழியிலே 10 பேர் சுகம் ஆயிட்டான். ஆமென். கையில தட்டி தேவன் நாமத்தை போறதுக்கு முன்னாடி, போற இடத்துக்கு முன்னாடி அவன் வழியிலே சுகமாயிட்டாங்க. சரி போனாங்களே, சுகத்தை கொடுத்தாரு. அதுல ஒருத்தன் 9 பேர் அப்படியே போயிட்டாங்க. அப்படியே கல்யாண நகர் போய் அப்படியே போய் வருமா போய் அப்படியே ஊரை போய் சேர்த்தாங்க. ஒரே வந்து மாத்திரம் ஆண்டவத்துல வந்தான். ஆண்டவர் கேட்டார், எங்கப்பா 9 பேரும் கேட்டார். சாட்சி சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவர் என் வாழ்க்கை
வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் சொல்றது பெரிய விஷயம் அல்ல. செய்த தேவனுக்கு நான் நன்றி சொல்ல வருவேன். நான் ஜீவன நாட்களெல்லாம் தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல நான் நன்றி சொல்ல வருவேன். இதுதான் முக்கியம். ஆமென். ஆமென். இந்த வருஷம் ஊழியத்தை நிறைய பார்த்துட்டேன். எவ்வளவு அற்புத அடையாளம் இந்த இடத்துல நடந்திருக்குது அங்க சபையில எல்லாம். சில நினைச்சா நம்ம சபையில ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்களின் வம்சங்களே, 7வது வசனம், ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். கவலைப்படாதீங்க, சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் செய்தார் வீட்டுல உட்காந்துக்காதீங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கேட்டாரு, மீதி 9 பேர் எங்கயான்னு கேட்டாரு. மீதி 9 பேரு எங்கயா கேட்ட, ஒருத்தன் பிற ஜாதி மாத்திரம் ஆண்டவர் நன்றி சொல்லணும். அப்போ கர்த்தர் அவர் செய்த அற்புத அடையாளங்களை செய்யும் பொழுது நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறாரு? நன்றி எதிர்பார்க்கிறாரு. ஆமென். கர்த்தர் புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரையே பாடுங்கள். அடுத்த வசனத்தை வாசிமா. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவர் நம்மை மீட்டுக் கொண்டார்களோ அதை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், என் பலத்தை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அதை சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். பேசுவாங்களா? நீங்க சுத்தமானதெல்லாம் போய் சொல்லுவாங்களா? எங்கே சொல்றியோ, எந்த இடத்துக்கு போய் சொல்ற, எனக்கு அது பெருசு இல்ல. உன்னை சுகம் தந்த தேவனுக்கு வந்து நீ சொல்லி இருப்பாயா? நிறைய மீட்டிங்ல பார்க்குவேன். நான் அப்புறம் வந்துடுறேன் சர்ச்சுக்கு. ஏன் இப்ப என்ன நாங்களும் வந்துடுறோம். அப்புறம் வந்து நான் பிள்ளைங்களாம் வந்து இப்ப என்ன? இது யார் சொல்றாங்கன்னா, இங்கிருந்து போன ஜனங்க சொல்றாங்க. நான் சமாதானமா ஊழியம் செய்யறேன், ஓப்பனா நான் பேசுறேன். 4 பேர் இருந்தாலும் நான் சமாதானமா ஊழியம் செய்யறேன். 4 பேர் இருந்தாலும் சத்தியத்தை நான் சத்தியமா பேசுறேன். அந்த வீட்டுல அந்த சபையில இருக்கும்போது என்ன பத்தி தான் பேசணும், என் பிள்ளை பத்தி தான் பேசணும், என் பத்தி தான் பேசணும், என் மகளை பத்தி தான் பேசணும், அவனை பத்தி பேசணும். இங்க அது இல்லவே இல்லை. அப்ப நான் எப்படி ஊழியம் பண்றேன்? எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, என் சிறிய கூட்டம் இருந்தாலும் கூட சத்தியத்தை கேட்டு உணர்ந்து நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் என் சபைக்கு கொடுத்திருக்கிறாரு, அதுவே போதும். அந்த சபையில சொல்லுவாங்க, அவங்க அப்பா அப்படி பேசுறாங்க. யார என்ன அப்பா என்ன அப்படி பேசுறான்? அப்ப வந்தவங்க வந்து பாஸ்டர் பார்க்கல, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் வந்து பார்த்திருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு, சொந்த இடத்துல அவருக்கு மகிமை இல்ல. சொந்த காரியத்துல கிடையாது. ஏன்னா என் அண்ணன் தம்பி கூட அப்படிதான், ஒன்னா பட்டம் ஒன்னா சாப்பிடும். அது ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரன் நினைச்சிருந்தாங்க, என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு குடும்பத்துல 10 பேர்ல ஒரு பையனை கர்த்தர் தெரிந்து கொண்டு சத்தியத்தை போதிக்கிறான், சபையை நடத்துறான்னா, கூட பிறந்த சகோதரர் என்ன பண்ணிருக்கணும்? என் அண்ணன், என் தம்பி, என் தாயின் கருவில 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தான். அந்த 10 பிள்ளைகளை ஒருவனை கர்த்தர் வல்லமையாய் அவன் நாமத்தை மகிமைப்படுத்த தெரிந்து கொண்டார். நாம் அங்க போய் தேவனை ஆராதிப்போம். இப்படி பண்ணிருக்கலாமா இல்லையா? எங்கேயோ பேசுறப்ப அங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. சொந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி ஆண்டுடைய அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பப்பட்ட அந்த பிள்ளைகள் சபையில சொந்தக்காரன் அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. ஏன்னா அவன் சொந்தக்காரன் மாதிரி தான் பார்க்கறான், ஒரு ஊழியக்காரனா பார்க்கல. கடைசி நாட்கள்ல சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் தெரியாம மேல போயிட முடியாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. அதிலே 96:3 வாசிங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் செய்த அற்புத அடையாளங்களை. ஆமென். எல்லாருக்கும் சொல்லுங்க.
சுவிசேஷத்தை அறிவித்து சொல்லுங்க. என் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார், எல்லாம் பண்ணிட்டார், அதெல்லாம் பண்ணிட்டார். ஆமென். ஆனா இங்க என்ன சொல்லுது? 3வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும், ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும், சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்க, விவரித்து சொல்லுங்க. ஆமென். ஒரு நாளைக்கு ருக்கமா வந்து சாட்சி சொல்ல போறாங்க. பல வருஷமா அவன் பிள்ளைக்கு பெரிய ப்ராப்ளம், ஆனா இன்னும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் மரிச்சு போயிருக்கிறான். அந்த நிலைமையில தான் அந்த அம்மாவுடைய பிள்ளை வாழ்ந்தான். அங்கே விழுந்துருவான். சில பேர் விழுதுவான், அங்கே போயிடுவான், அப்படிங்க போயிடுவான். ஆனா இன்னைக்கு வரையிலும் கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். காரணம் அந்த அம்மாவுடைய ஜெபம். இன்னொரு வந்து கர்த்தர் அவனை வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவனை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யப்படும். கையில தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அவன் பலவீனமா இருக்கிறது கர்த்தர் தெரியும். அவன் மரண போராட்டத்திலிருந்து கர்த்தர் தெரியும். அவன் எதிர்காலம் என்ன என்பது கர்த்தர் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கே தெரியுதுன்னா அவருக்கு தெரியாதா? தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு திட்டம். ஆமென். அவனுக்கு நான் எப்போதும் அடிக்கடி நான் சொல்லுவேன், பரிசுத்தமா இருக்கிறவங்க ஆண்டவர் இருக்க மாட்டார், அசுத்தமா இருக்கிறவங்க ஆண்டவர் இருப்பார். ஏன்னா பாவிகளை ரட்சிக்கத்தான் கர்த்தர் உலகத்தில் வந்தார். என்கிட்ட இருக்கிறாரோ இல்லையோ அவன் புள்ள கிட்ட இருப்பார் கர்த்தர். என் பிள்ளை வந்து பாவத்திலேயே பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. ஆமென். நான் உண்டாக்குன கருவர், நான் பேர் சொல்லி அழைச்ச கருவர். அந்த பிள்ளை ஆண்டமையில இதுல எசேக்கியேல் 18:32 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, பாவத்தோடு மரிப்பது எனக்கு பிரியமில்லை என்று சொன்னார் கர்த்தர். மனம் திரும்பி பிழைப்பதல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் பாவத்திலே சாகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் தெரியும். சுவிசேஷமா அறிவிக்கணும், சுவிசேஷமா அறிவிக்கணும். ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் செய்தார் வீட்டுள்ளே சொல்லி நிற்க கூடாது. உண்மையாவே அவங்க ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் ஜெபம் பண்றாங்க. யாரும் ஜெபம் பண்ணல. இந்த ஜெபம்னு உங்களுக்கு வார்த்தை வருது இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி. ஏதோ என் மனைவி வந்து பெரிய ஊழியக்காரர்கிட்ட இவரால் தான் அப்படின்னு சொல்ல இவர் ஜெபம் பண்ணாரு, அவங்க சுகமாயிட்டாங்க. ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே தான் சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு கல்லை உடைக்கணும்னா ஒரே அடி உடைஞ்சிருதா? சொல்லுங்க. ஒரே அடி உடையுதா? எத்தனை பேர் அடிப்பாங்க? எல்லாம் அடிப்பாங்க, எல்லாம் அடிப்பாங்க, எல்லாம் அடிப்பாங்க. ஆனா கடைசி எல்லாம் லூஸ் ஆகி கொடுத்தாரு. ஆக்ஷன் என்ன ஆகும்? அவரால் தான் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லாருடைய ஜெபம். ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாருடைய ஜெபம். நீங்க எல்லாம் ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க. நேற்று நல்லா பைபிள் கிளாஸ் நல்லா நடந்தது, அற்புதமா நடத்தினாங்க. நான் 2-3 பேர்கிட்ட பேசுனேன். இவ்வளோ கூட்டத்தை வச்சு நான் எப்படி நான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும்? வரவங்களுக்கான ஆஃபரிங் கொடுக்கணும், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி, ஏசி. 2-3 பேர் சொன்னாங்க, ஐயா ஊழியத்தை விட்டுடாதீங்க, இது கனமான ஊழியம், இது அருமையா ஊழியக்காரர்களை நீ கொண்டு வந்திருக்கிறீங்க. பல விதமான வெளிப்பாடுகளை கர்த்தர் மூலியமா பேசுறாரு. சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நாங்க இனி கொண்டு வர எல்லா சபைக்குள்ள அநேக பிள்ளைகளை படிக்க நாங்க கொண்டு வருவோம். கைது தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நடத்துல தேவனுடைய வார்த்தை எப்படி போதும் உங்களுக்கு தெரியும். முயற்சி பண்ணுங்க. 2வது வாரம் தான் முயற்சி பண்ணுங்க. நான் படிச்சுட்டேன், நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், அது முக்கியம் கிடையாது. என்னைக்கு இந்த பைபிள் ஸ்டால நான் தொடங்கணும், அன்னிலிருந்து இதுவரை எல்லா கிளாஸ் நான் உட்கார்றேன், இன்னும் கூட எனக்கு சத்தியத்தை தெரியல, இன்னும் கூட வெளிப்பாடு தெரியல, ரெவல்யூஷன் தெரியல. பிடிஎஸ் புஸ்தகம் பேசுறோம், பேசு ஆஃப்னர் கொடுக்குறேன், சத்தியத்தை பேசுவா ஆஃப்னர் கொடுக்குறேன். சர்டிபிகேட் முக்கியம் இல்ல, இருக்கிற வரையில என்ன பண்ண நம்ம சத்தியத்தை ஆராய்ந்து தாவீது சொல்றா இல்லையா? ஆலயத்துல என்ன சொல்றான்? ஆராய்ந்து வேதத்தை வாசி. அப்ப எடுங்க, அந்த வசனத்தை எழுங்க, படிக்கணும், ரொம்ப முக்கியம். எழுங்க,
இல்லை அப்படியே நான் எடுத்து வைங்க, நான் அப்படியே பேசிட்டே இருக்கிறேன். ஆமென். சத்தியத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து அறிக்க வேண்டும். கிளாஸ் விட்டுடாதீங்க. சாய்க்க லீவாமா உங்களுக்கு போடுமா, ஒரு மீதெல்லாம் ஒரு நாள் லீவ் போடுறீங்க. சத்தியத்தை கேட்குறது நல்லா கேட்கு. ரொம்ப வருத்தப்பட்டார் பாஸ்டர். சண்டே சர்வீஸ்ல நீ சுகமாகுவாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ 3 வீடு கட்டுவ, கார் வாங்குவ, இதுதான் அதிகமா இருக்கும் சண்டே சர்வீஸ்ல. ஆனா பைபிள் ஸ்டடீஸ்ல முக்கியமா சபைக்கு சத்தியத்துங்கெல்லாம் இருக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்க. 6வது வசனம், மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்திலே இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வல்லமான காரியங்களை கர்த்தர் சபையில செய்வார். ஆமென். எனக்கு சுகம் கொடுத்துட்டார், நல்லது. என் பலனை எடுத்தார், நல்லது. என் பயங்களை நீக்கினார், நல்லது. நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்லது. ஆனா அதை மற்றவங்களுக்கு போய் சொன்னியா, எனக்கு சாட்சி சொன்னியா, நான் செய்த அற்புத அடையாளங்களை போய் சொன்னியா, இல்ல அவர் எனக்கு கொண்டு வந்து என் நன்றி சொன்னியா ஆலயத்தில் இன்னைக்கு? ஆமென். அல்லேலூயா. நன்றி சொல்ல வரணும், நன்றி சொல்ல வரணும். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5வது வசனம், விசுவாசம். விசுவாசத்தை குறித்து சுருக்கமாய் கர்த்தர் பேசுகிறார். விசுவாசம் நம்பிக்கை ரெண்டும் ஒண்ணுதான். இன்னைக்கு நம்பிக்கையோட நம்ம நிக்கிறாங்க. என் புள்ள பல வருஷமா நான் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கேன். பல வருஷமா இன்னைக்கு கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அவனுடைய நம்பிக்கை. இங்க நாங்க முயற்சி பண்ணோம், ஜபித்தோம், ஆனா அவருடைய திட்டம் அங்க போயிருக்கிறார். ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், இன்னிலிருந்து நம்ம விசுவாசிங்க, நம்ம பிள்ளைங்க அம்மாவுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணோம். சொல்லுங்க. நம்ம தான் ஒரு மன ஆவியோடு நம்ம இருக்கிறோம். இந்த சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்ட நீய நாமும் சபையில ஒரே மாமிசமா இருக்கிறாங்க. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. ஜோரா கையில தட்டி. நம்மதான் ஒரே மாமிசம். அப்ப ஒரே மாமிசமா இருக்கிற நமக்கு நம்மோடு இணைந்து இருக்கிற மாமிசத்தை அந்த தாயுடைய பிள்ளைக்காக நாம ஜெபிக்கணுமா, ஜெபிக்க கூடாதா? ஆமா, ஜெபிங்க. இனி அந்த காலை 6 மணிக்கெல்லாம் ஜெபி பண்றாங்க. அதுல ஒரு கருத்து நீங்க கொடுத்துட்டு போங்கம்மா. நீங்க காலையில் ஜெபம் பண்றாங்க, நான் சாயந்தரத்தில் ஜெபம் பண்றாங்க பாஸ்டர்மா. அப்ப உங்க கருத்துக்காக உங்க பிள்ளைக்காக பேரை கொடுங்க, காலையில அவங்க ஜெபிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5வது வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆமென். எல்லா சூழ்நிலையும் நாம யார் மேல நம்பிக்கை இருக்கணும்? கர்த்தர் மேல. ஏன்னா இனி வர நாட்கள்லாம் ரொம்ப உபத்திரம் இருக்கும், உபத்திரம் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும். நிறைய விசுவாசிங்க விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க, கர்த்தரை விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள். அந்த நேரத்தில் கடவுள் நினைப்பானா? என்ன ஆண்டவரே. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றார், என் மேல் நம்பிக்கை வை, என் மேல விசுவாசம் வை. சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். 2 நாளாகமம், 2 Chronicle chapter 20 verse 20. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரையே நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் திரும்பவும் சொல்றேன். ஓய்வு நாளில கர்த்தர் ஆலயத்துக்கு போனா, கேளுங்க, ஓய்வு நாள்ல மாத்திரம் நான் சிக்காயிட்டேன், என் காலை தூக்க முடியல, எனக்கு உட்கார முடியல, எனக்கு ஜீரணமா இருக்குது, எனக்கு பேதினா கூட டாய்லெட் இருக்குது, ஒன்றும் கவலை இல்லை. பரிசுத்த ஓய்வு நாளில கர்த்தர் அநேக பேரை சுகத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிறவங்க பலவீனமா இருந்தா கூட எங்க வருவாங்க? கத்துக் கொடுங்க. நீங்க வந்தா சுகம் கொடுத்துருக்க மாட்டாரா?
கொடுப்பார். கொடுத்திருக்க மாட்டாரா? என்னைக்கு பலவீனம் இருக்குதோ அன்னைக்கு சொல்லணும், என்னை தூக்கி போங்க ஆலயத்துக்கு. போதும், இந்த வாரம் பட்டது போதும், நான் மாத்திரை சாப்பிட்டது போதும், நான் என் ஆலயத்தை தூக்கி போங்க. ஏன்னா ஆண்டவர் ஆலயத்துல அநேக பிணியாளிகளை, சுகமில்லாதவர்களை கர்த்தர் சுகம் கொடுத்தார். விசுவாசம் தான் இருக்கணும். என்ன பண்ணிருப்பாங்க? இப்ப சும்மா சிக்காக்கு என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டுல அதை இன்னொன்று ரெஸ்ட் எடுத்துக்கோ. வார்த்தை கேளு, சத்தியத்தை கேளு, சத்தியத்தை கேளு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். சொல்றேன், மரணமா மரணமா போங்க. ஆமென். நேத்துட காலேஜ்ல பேசுனாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆறாங்க விட்டுடாதீங்க. 11 மணி ப்ரோக்ராம் இன்னைக்கு சுத்தி நிற்க போயிடுங்க. ஆமென். நன்றி சொல்ல வருவீங்களா? மற்ற காரியம் வாங்க, வந்து காலையில இருந்துட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு போயிடுங்க. இந்த சத்திய வேதம் அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா விசுவாசம் வைக்கணும். ஆண்டு நான் முதல் இடத்தை தேவனுக்கு கொடுப்பேன். உங்க 11 மணிக்கு ப்ரோக்ராம் 11 ப்ரோக்ராம் வேணும் தான் நான் முதல்ல பாஸ்டர் சொல்லி நான் 11 o'clock போறேன் போன்னு சொல்லுவார் பாஸ்டர். சத்தியத்தை கேட்கல. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் விட்டு விலகி போக கூடாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இல்லையா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? ஏன் 2 மணிக்கு மேல ஆபீஸ் இருக்காதா? 11 மணிக்கு மேல ஆபீஸ் இருக்காதா? அந்த ஆபீஸ் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற ஆபீஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும். முதல்ல இந்த ஆபீஸ்க்கு வாங்க. முதல்ல அல்லேலூயா. கர்த்தர் நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஐசையா chapter 7 verse 9 வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஐசையா chapter எப்பிராயீமின் அறையே சமாரியா, சமாரியாவின் 7:9 விசுவாசம் இல்ல, விசுவாசம் இல்ல, விசுவாசம் இல்ல. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. மத்தேயு 9:29. Matthew 9 chapter 29. தட்டுங்க. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுள். அப்ப இன்னைக்கு பிணியாளிகள், சுகமில்லாதவர்கள் ஆலயத்துக்கு வந்து அவங்க மேல கை வைத்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். நான் போறேன், ஆலயத்துக்கு போறேன். அது ஏன் இப்ப சொல்றேன்னா, பலவீனம் இருந்தாலும் சரி வீட்டுல உட்காந்து இருக்காதீங்க. அது உட்காந்து என்னப்பா யோசனை உட்காந்து அப்பதான் அவனுக்கு தலை சுத்தம். அப்பதான் மாத்திரைகளை தேடுவீங்க. இங்க வந்து என்ன தேடுவீங்க? ஆமென். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எக்ஸ்கியூஸ் இருக்கக்கூடாது, மரணத்தை தவிர. கடந்த வாரம் போன வாரம் சத்தியத்தை கேட்டீங்கல்ல, ஒரு சாட்சி கேட்டீங்கல்ல. தான் கணவர் மரித்து வீட்டுல விட்டுட்டு ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க தேவனை ஆராதிக்க. எல்லாம் வந்து இட்டுன்னு போயிருக்காங்க. எப்படி கொஞ்சம் சாட்சி? செத்து போன உடலை வச்சுட்டாங்க. ஏன் இவங்க அண்ணன் வந்து அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க அக்கா இறந்துட்டாங்க. 3 நாள் கூட்டம், 2 நாள் கூட்டம். அவர் கூட்டத்தான் போயினே தான் இருக்கிறார். பாடிங்க தான் இருக்கு. மரித்தவர்கள் அடக்கம் செய்வார்கள். யாரு? மரித்தவர்களை அடக்கம் செய்வார்கள். நீ பின்னாடி வாழ்ற கருத்து. அதுதான் சாட்சி. நான் போன வாரம் சொன்ன சாட்சி. மரணம் செத்து போன உடல வச்சுட்டு நான் தேவனை ஆராதிப்பேன். நான் மாத்திரம் அல்ல, வந்திருக்கிற அத்தனை பேர் நான் இட்டு போவோம் ஆலயத்துக்கு. அங்க ஜபம் பண்ணிட்டு வந்த பிறகுதான் அடக்கம் பண்ணுவேன். அந்த உடல் பார்த்து என்ன பண்ணிருக்கோம்? உட்காந்துங்க அழுதுன்னு இருக்கணும். வந்தவங்களாம் என்ன பண்ணிருக்கோம்? இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அழுதுன்னு இருக்கும். அது வர மூக்குல எல்லாம் அந்த குழம்பு கிட்ட தொடச்சுன்னு இருக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அத வந்து இன்னொரு கூட்டங்க அது சொல்ற அழுத பார்த்து இதுவாக்கானே சொல்லி சிரிச்சு நிற்குங்க. அது அன்னியோட இன்னும் நிக்காது. இன்னும் 2-3 வருஷம் போனா கூட அவ சாகும்போது என்ன மாதிரி சிரிச்சு ஜாப் பண்ணி என்ன மாதிரி சிரிச்சு அழுதா பார்த்தியா?
வெறும் gossip பண்ணிடு. அதுக்கு எதெல்லாம் தேவையா? அப்பேற்பட்ட விசுவாசம். பிணியாளிகளே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சுகம் தந்தார். அப்ப நான் உடல்ல பலவீனமா சோர்வனாவியா நான் ஆண்டவருக்கு போவேன். அது வாசிங்க, வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி வாசிங்க. மத்திய 9ஆம் அதிகாரம் 20. வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். குருடர் அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி. யார் வந்தார்களா? குருடர். கண்ணு தெரியாதவையா. அதோட பெரிய வியாதி இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கண்ணு இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தை பார்க்க முடியுமா? ஏன் அந்த கண் இருந்து போயிட்ட பிறகு மறுபடியும் இந்த உலகத்தை அவன் பார்க்கணும். எவ்வளவு கஷ்டப்படுவான் அவன் வாழ்க்கையில. எவ்வளவு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யறாரு பாரு. இந்த கண்ணை பத்தி பேசுறாரு. வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. இவை செய்ய எனக்கு விசுவாசம் வல்லமை உண்டா? உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். என்ன அருமையான வசனம் பாருங்க. கண்டு தெரியாதவங்க, இது ஒரு சின்ன வியாதி தான், சின்ன கொடுக்கறது தான் இல்லையா? அடிக்கடி சொல்லுவேன், பலவீனமா நேராக கோயிலுக்கு வந்திருக்கேன். ஐயோ நான் பலவீனமா ஆயிட்டேன், நடக்க முடியலன்னா ஆண்டவரே எனக்கு நடக்க பலத்தை கொடு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஓய்வு நாளில வேதத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஓய்வு நாளில அநேக சுகம் இல்லாதவர்கள், பலவீனர்கள் உங்களை தேடி வந்தாங்க. ஆண்டவரே நீ கையில் வைத்து ஜெபிக்கும் பொழுது சுகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. நானும் விசுவாசத்தோட வர ஆண்டவரே. என் பலவீனங்கள் தான் எடுப்போம் ஆண்டவரே. வரணுமா? வரக்கூடாது. எடுப்பாரா? எடுக்கக்கூடாது. அதான் தான் சொல்ற 29ல வாசிங்க. அப்பொழுது அவர் வீட்டுக்கு வந்த பின்பு 27 வாசிங்க. 27 வாசிங்க. இயேசு அவிடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே. உயிராக்கிற கண்ணு கூட தாவீதின் குமாரனே சொல்லல, குருடன் சொல்றான். ஆண்டவர் செய்த அற்புதம்லாம் அவன் காதுல கேட்டுக்கிறான், ஆனா அவரை பார்த்தது கிடையாது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குருடன் நின்னுக்கிறான், ஆண்டவர் வரத பார்க்கறான். அவன் சொல்றான் தாவீதின் குமாரனே. இயேசு அவரை விட்டு போக இரண்டு குருடர்கள் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கழுவது. யாருன்னா கண்ணு போயிட்டு இருக்குதா? சபையில கண்ணு இருக்குது இல்ல? கண்ணு கொடுத்துக்கிறாரு இல்ல? ஒன்னும் கண்ணு போயில, உங்களுக்கு கண்ணு போகாதும் ஆண்டவர் தேடி வரலாம். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். போய் சொல்லுங்க, பலவீனமா உங்க காதுல கேக்குதா? தாயோ தகப்பனோ அண்ணன் தம்பியோ, நான் பலவீனக்காரன், ரெடியா முதல்ல நீ வரல, நான் ஆட்டோல எடுத்துட்டு போறேன். நாம் விசுவாசிக்கிற தேவன் சுகத்தை கொடுக்கிறவர். நான் நம்புகிற தேவனின் பலவீனங்களை எடுக்கிறவர். நீ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 3 நாளைக்கு மாத்திரை கொடுப்பான், திரும்ப 3ஆவது நாள் நாங்க போனோம், திரும்ப மாத்திரை கொடுப்பான், திரும்ப போகணும். ஆனா ஆண்டவருக்கு வந்தா முழுமையான ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கண் பார்வை இருக்கிற நம்ம ஜனங்க ஹாஸ்பிட்டல் போறாங்களா இல்லையா? எத்தனையோ பேர் கண்ணு போயிட்டு இருக்கு, சரியா ஆபரேஷன் பண்ணாங்க. ஆமென். எந்த ஆபரேஷனும் பண்ணல, நம்பி வந்துட்டான். இப்ப ஆண்டவர் அவனை சுகத்தை கொடுத்தாரு. முழுமையா கொடுத்தாரா இல்ல பாதி கொடுத்தாரா? முழுமையா. தாயின் கருவில எப்படி கண்களை கர்த்தர் உண்டாக்குனாரோ அதே கண்ணை கொடுத்தாரு. புதுசாவே கொடுத்துட்டார்.
அது ஏற்ற குறைவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாங்களா, இவங்க 2 குருடர்களோ, ஆண்டவரே நீ கொடுத்த பார்வை என்ன எங்களுக்கு மங்களா இருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆமென். கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். நம்ம சுகமா இருந்தா தான் நம்ம எல்லாம் செய்ய முடியும். எவ்வளவுதான் பணம், ஆசை, அந்தஸ்து, பணம், செல்வாக்கு இருந்தாலும் கூட உன் வீட்டுல உங்களுக்கு வியாதி இருந்தா உன்னால சுகமா இருக்க முடியுமா? நீ பலவீனமா இருந்தா உன்னால சுகமா இருக்க முடியுமா? ஏன்னா ஆண்டவர் சொல்றார், முதல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? மனுஷனுடைய வாழ்க்கையில முதல்ல ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இல்லாம சுகம் இல்லாம இந்த உலகத்துல நீ சந்தோஷமா சமாதானமா நீ வாழ முடியாது. அந்த சமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் ஒருவராக தான் கொடுக்க முடியும். முழுசா கொடுத்தார் கண்ண. ஆமென். ஹல்லேலூயா. காதுல யாராவது எனக்கு உடம்பு சரியில்லைமா, அப்படி பண்ண முடியலன்னா நடுமா ஆட்டோ புக் பண்ண. என்ன 4 பேரு ஒரு திமிராதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க. வந்தாங்களா இல்லையா? வந்தாங்களா இல்லையா? இந்த எக்ஸாம்பிள் சொல்ற, ஒரு நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து கர்த்தர் பேசணும். பலவீனமா இருக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணணும்? வாங்க, ஆலயத்துக்கு வாங்க. நம்ம நம்புகிற தேவன், நம்ம விசுவாசிக்கிற தேவன் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். இது சொல்ற எதுக்கு சொல்றேன்னா, உங்க விசுவாசம் தான் உன் தாயாக சுகத்தை கொடுக்கும். 4 பேர் தூக்கிட்டு வந்தானுங்க. செத்து போனா எத்தனை பேர் தூக்குறானுங்க? 4 பேர். அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தான். ஆண்டவர் வீட்டுல இருக்கிறாரு. அந்த வீட்டுல அவரை பார்க்க, அவர் சுவிசேஷத்தை கேட்க அநேக ஜனங்களா இருக்கிறாங்க இந்த இடத்துல. அதனால உள்ள கொண்டு வர முடியல. கூரை வீடு, அப்பதான் கூரை வீடு தானே, இப்பதான் மோல்டிங். அந்த கூரை எடுத்து கீழே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தூக்கின்னு வந்தவனை பத்தி பேசல. பாருங்க, தூக்கின்னு வந்தாங்களே, அதாவது அந்த கோமா ஸ்டேஜ் அவனை குறிச்சு அவர் பேசல. 4 பேர் தூக்கின்னு வந்தாங்க பாரு, அவரை பத்தி தான் பேசுறேன். உங்கள் விசுவாசம், யார் விசுவாசம்? யாரை கூட்டிட்டு வர்றீங்களோ, அவங்க எந்த ஜாதி இருந்தாலும் சரி, எந்த இனத்தா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கேன்சர் வியாதி இருந்தாலும் சரி, நம்ம சபையில கேன்சர் வியாதி கர்த்தர் சுகம் தந்திருக்கிறார். நம்ம சபையில 12 வயசு பேசாதவன் கர்த்தர் பேச வச்சிருக்கிறார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எத்தனை அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு குலத்துல 3 பெண் குழந்தைங்க ஒரு பையனுக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. சபை விட்டுட்டு இருந்தாங்க. பையன் பிறக்கணும், அதுக்காக சபைக்கு வந்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன கொடுத்தாரு? ஒரு பையனை கொடுத்தாரு. எங்க காணோம்? ஒருத்தர் கையே வெட்டி போயாச்சு. என்னது? கையே துண்டாச்சு. ஒரு பீட்டர் ஒரு மனுஷன் பார்த்தேன், சூட்டு போட்டு எங்க கோயில் போயிட்டு இருக்கிறான். இந்த கையை யாரா கொடுத்தது? எந்த கதையா கொடுத்தது? யார் அந்த பணம் உதவி செய்தது? வீட்டுல கணவன் மனைவி சண்டாய் அந்த ஃபிஷ் டாக் வச்சுதான் பாதையை கட்டாயிடுச்சு. என்னாச்சு? பாதையை கட்டாச்சு. எங்க அலையலாம் முடியல. நேரா பழைய பில்டிங் ஓனர் நேரா எடரப்பா கிட்ட போனார். பேஷண்ட் நான் தான் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆபீஸ் நான் போறேன். ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆபீஸ்ல நான் போறேன். அந்த பையன் இட்டுன்னு போறேன். துண்டாயிட்டு எங்க பண்ண முடியாது. 95,000 செக் கொடுத்தாரு. எவ்வளவு? 95,000. அவன் எட்டுன்னு வந்து இது நம்ம ஃபுட்பால் கிரவுண்ட் என்ன ஹாஸ்பிட்டல்? அது ஹாஸ்பிட்டல். அங்க வந்தான். அங்க எங்க ஒரு ஊழியக்காரர் இருந்தார். எல்லாம் அவனை பார்த்துக்கினார். அவனை போறது வருது, ரூம்ல புக் பண்றது, அட்மிஷன் வாங்குறது. அங்க ஒரு ஊழியக்காரர் வச்சார். அவனுக்கு 1 லட்சம் ரூபாய். கை நல்லா ஆயிடுச்சு. அவன் சாவ மட்டும் எங்க இருக்கணும்? சபைக்கு வரணும். இருக்கணும். சபைக்கு வரணும். இப்படி சூட்டை போட்டு இப்படி போறாரு. கையை காப்பாத்தின சபை நியூ லைஃப் இன் ஜீசஸ் சர்ச். ஆமென். உனக்காக நான் ஒரு ஓனர் இட்டுன்னு சிஎம் ஆபீஸ் நான் போயிருந்தேன். அவன் எங்க இருக்கணும்? கடைசி வரைக்கும் சபைக்கு வரணும். கர்த்தர் செய்யறது அற்புதம் நிறைய பண்ணியிருக்கிறார்.
நன்றி நினைக்கணும். ஆமென். ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன சொல்றோம்? நம்ம என்ன சொல்றோம்? கடைசி வரையில நான் எங்க இருப்பேன்றோம்? நிலைச்சிருப்போம். ஆண்டவர் சாட்சியா பெரிய அற்புதங்களை செய்யறார். நீ சுகமா? எனக்கு முன்னே ஒன்றா பிடிக்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால வரல பாஸ்டர். ஏன் அவன் ஆராதிக்கிறது உங்க சுகத்தை கொடுக்க மாட்டாரா? இனி உங்க காதுல யாருனாலும் சரி, தாய் தகப்பனும் பிள்ளையோ உடம்பு சரியில்லாமா நான் வரலன்னா என்ன பண்ண? நீங்க கூட்டிட்டு வரணும். உங்க விசுவாசம் அவங்க தொடப்படும். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மார்க் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அவர்களை நோக்கி, இயேசு மார்க் 11:22. அதுக்கு முன்னாடி வாசிங்க. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். 22வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்றேன். சத்தியமான சுகத்தை கொடுப்பேன் கர்த்தர் சொல்றார். வியாதி உள்ளவர்களை நீ கொண்டு வரும்போது சத்தியமான அவனுக்கு சுகத்தை கொடுப்பேன். சத்தியம் சொல்ற மெய்யாகவே. எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தடுத்து போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். யார் சபத்துக்கு வந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரர்கிட்ட யாருக்கு வந்தாலும் சரி, நீ நம்புறியா இயேசுவா? நீ இப்போ 50-50 தான் நம்புனா உனக்கு அற்புதம் நடக்க மாட்டார். கருத்து முழுசா நம்புறியா? முழுசா விசுவாசிக்கிறாயா? என்னங்க அர்த்தம் சொல்றாரு இந்த இடத்துல? வாசனமா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போய் என்று சொல்லி அவன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சுகத்தை கொடுக்குவாங்க. அவர் கொடுக்கிற சுகம் பரிபூர்ண சுகம். டாக்டர் கொடுக்கிற சுகம் 3 நாளைக்கு அவனும் சாப்பிடுவான், மாத்திரைக்காரனும் சாப்பிடுவான், நீயா சாப்பிடுவ. அப்புறம் சைடு எஃபெக்ட் போயிட்டு திரும்ப அங்க போகணும். ஆமென். ஹல்லேலூயா. மருத்துவமனைக்கு போகணும் கர்த்தர் சொல்றாரு. லூக்கா டாக்டர் தானே இல்லையா? போ, நீ போ, அவன் கொடுக்குற மாத்திரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடு. நான் இனி இந்த வியாதியில் விழக்கூடாது, நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, எனக்கு முழுமையான சுகத்தை கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற, மாத்திரை போட்டு தண்ணி போடு, எல்லாம் முற்றுவார் கர்த்தர். நம்பிக்கையோடு ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கையோடு சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம், John chapter 14 verse 12, வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு, பாருங்க 2 முறை சொல்றார் மெய்யாகவே. மெய்யாக 14:12 இல்லையா? வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். நீ தேவனை விசுவாசித்தா, ஆமென் சொல்லு, ஆமென். யாரும் சுகமில்லாத வர்றாங்க உங்ககிட்ட வர்றாங்க, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனை நம்புறேன். ஆமென். வர்றவங்களுக்கு அவருடைய நாமத்தை நான் ஜெபம் பண்ணும் போது என்னுடைய பெரிய காரியங்களை நீ செய்வார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னுடைய பெரிய காரியங்களை நீ செய்வார். அதான் நம்ம சபை பிள்ளைங்களுக்கு சொல்ற, நம்பிக்கை வைங்க, விசுவாசத்தை வைங்க.
ஒரே நிமிஷம் முட்டி போட்டு தேவனுடைய சமூகத்தை ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஆண்டவருடைய தாழ்வுகளால் நான் சுகமானேன்னு சொல்லுங்க. ஆமென். செய்வா கர்த்தர் செய்வா. எங்க ஊழியக்காரெல்லாம் தேடி எல்லாம் ஓடிக்காதீங்க, பஸ் எல்லாம் பிடிச்சின்னு ஓடிக்காதீங்க, 4 மாவடி அந்த மாவடி 8 மாவடிக்கெல்லாம் ஓடிடாதீங்க. ஜீசஸ் கால் பேருக்கு என்னது வாங்குறதெல்லாம் என்ன கால்? மணிக்கால். ஏன் இங்க ஆண்டவர் தான் சொல்றார், பைத்தியக்கார ஜனங்களே, இந்த மாதிரிலாம் ஊழியக்காரெல்லாம் வருவாங்க, பஸ் அனுப்புறானுவானுங்க, அங்க அனுப்புறானுவானுங்க, அங்க அனுப்புறானுவானுங்க, பஸ் ஏறி வாங்குவாங்க, 3 நாள் கூட்டது வாங்க சொல்லுவாங்க. இதுக்குதான் என்ன சொல்றார், பைத்தியக்கார ஜனங்களே, 2 3 ஜெபிக்கும் இடத்துல கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இது கூட்டம் அவசியம் இல்லை. ஐஎஸ்ஐ ஊழியக்கார தேதான் நாங்க போயிட்டு வந்தேன். சில பேர் வந்து ஜீசஸ் கால்ஸ்ல பேசிட்டாருன்னா பரலோகத்துல பேசுற மாதிரி ஆகும். நேத்து ஒரு ஆர்குமெண்ட், மனுஷனுக்கு தேவை ஆவிக்குரிய வரமா ஆவிக்குரிய கனியா? ஆவிக்குரிய வரம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? எடுத்துறேன். எபேசியர்ல அது 1-2 கொரிந்தியரை பாருங்க. வரங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 2 நேத்துங்க சும்மா கேட்டாங்க. 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியரை பாருங்க. 1 கொரிந்தியரை பாருங்க. கர்த்தர் எழுதுங்க. இது கலாத்தியருங்க. ஆவியின் கனியோ இல்ல, அது அப்புறம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வரங்கள் இருக்கு. 1:12 வாசிங்க. 1 கொரிந்தியர் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் 4வது வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாவற்றையும் நம்புகிற தேவன், நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. வரங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த வரங்கள் சபைக்கு தான் முக்கியம், சபை விசுவாசத்துக்கு முக்கியம். பேய் ஓட்டுற வரம், பிசாசு ஓட்டுற வரம், சுகமளிக்கிற வரம், ஆமென், வரங்கள் முக்கியம். ஆனா நியாயத்திற்கு நாட்களில் நிக்கிறது கனிதான். ஆண்டவரே உன் நாமத்துல பேய்ல ஓட்டுன சொல்றாங்களா? ஆண்டவர் எங்கேயோ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீசன் வந்து சொல்றாங்க ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நம்ம கிட்ட இல்லாதவன், ஆமென், அது வேண்டாம். இது நாமத்தினால பிசாசுல ஓட்டுறாங்க, அத ஓட்டுறாங்க, இத ஓட்டுறாங்க, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் நாமத்துல ஓட்டுனாங்க? அப்பா பேர் சொல்லி ஓட்டினானுங்களா? சித்தப்பா பேர் சொல்லி ஓட்டினானுங்களா? ஜோசப் பேர் சொல்லி ஓட்டினானுங்களா? யார் பேர்ல ஓட்டினானுங்க? சபைக்கு தேவை ஒரு வரம், அந்நிய பாஷை வரம். ஆமென். சுகமளிக்கிற வரம் சபை தேவை இல்லையா? தேவை. ஆனா நியாயத்திற்கு நாட்களுக்கு முக்கியமான வரம் என்னன்னா ஆவிக்குரிய. அதுதான் கேட்கிற நியாயத்திற்கு நாட்கள் வாரத்தை வச்சு நீங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள் என்னது இன்னைக்கு எல்லாம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ப்ராஃபிட் எல்லாம் கேட்டீங்கன்னா எந்த மீட்டிங் பார்த்தாலும் சரி அப்படியே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஆமென், சொல்லுங்க ஆமென். அப்போஸ்தலர் இப்ப அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் நடந்து போகும்போது நடந்து போகும்போது நாத்தடிக்குது. இப்போ அப்போஸ்தலர் போகும் அந்த நாட்கள் அப்போஸ்தலருக்கு துணி போட அற்புதம் நடக்குது. இன்னைக்கு யாருன்னா நடக்குது. சர்வெண்ட் ஆஃப் காட் யாவனா அப்போஸ்தலராக கர்த்தர் தெரிந்து கொண்டார், தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு வந்தார். நாமெல்லாம் யாரு? சர்வெண்ட் ஆஃப் காட், வேலைக்காரன். அதனால நான் வேலை செய்யறேன், ஊழியம் செய்யறேன். காலையில் வந்து 7 மணிக்கு வந்து 6:30 வந்தேன். நேற்றெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ண பணியில தான் இருந்தேன். எல்லாம் கிளீன் பண்ண தோற்றம் சேர் போட்டேன். அப்போ நான் யார்? ஆண்டவருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் ஒரு
சிடிஎஸ்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிறார், படிச்சுட்டு வந்துக்கிறார். அவர் தொடப்பத்தை எடுத்து கொஞ்சம் பெருக்கிட்டார். ஐயோ ஊழியக்கார் தொடப்பத்தெல்லாம் பிடிக்காது, தொடப்பெல்லாம் பண்ணார், வாங்க வாங்க வாங்க. ஆனா ஊழியக்கார் யாரு? வேலைக்கார். அப்படி கொடுக்குறாங்க. எப்படிங்கிறாங்க? அப்படி கொடுக்குறாங்க. நம்ம எல்லா வேலையும் செய்யறோம். ஆனா இங்க வந்தா தேவன் வார்த்தை பேசும். கீழே இறங்கின உடனே ஆமாம் டாய்லெட்டும் கழுவணும், நான் தான் கழுவணும், இதெல்லாம் தோச்சேன், எல்லாம் போட்டேன், எல்லாம் போட்டோம். நான் ஊழியக்காரன் இல்லை, சர்வெண்ட் ஆஃப் காட். அது பாசிட்டிவ் கிடையாது. நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரன். ஆண்டுடைய ஆலயத்துக்கு நான் யாரு? அப்ப நான் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்படியே ராஜா மாத்திரை 11 மணிக்கு வரக்கூடாது. You are the servant of God. அப்பதான் நமக்குள்ள தாழ்மை இருக்கும். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க இந்த இடத்துல. ஒன்று அந்த அற்புத ஏதாவது என்ன சொல்றாரு? வரங்கள் வித்தியாசம். வரங்கள் பெருசு அல்ல. ஆவிக்குரிய கனி வாசிங்க. கனி பேச. ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் வரங்களை வச்சு ஊழியம் பண்ணுகிறாங்க. ஆனா வாழ்க்கையில இப்பேற்பட்ட கனிகள் இருக்கிறதா என்ன நான் சொல்றேன். எல்லாமே வரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்னுடைய பெரிய காரியங்கள்லாம் நீ செய்வது கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் வரங்களை கொடுக்கிறார். ஆனா நியாயத்திற்கு நாட்களில வரங்களை குறித்து நியாயம் தீர்க்க மாட்டார், கனிகளை குறித்து தான் நியாயம் தீர்ப்பார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இந்த கனிகள் இருக்கணும். அவன் என்ன பாஷை பேசுவாரும் சரி, என்னதான் ஆராய்ச்சி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் சரி, ஆமென், என்னதான் சத்தியத்தை பேசினாலும் சரி, ஆனா அவனுக்குள்ள கனிகள் இருக்குதா? இந்த கனியை வச்சுதான் ஆண்டு 2வது வரிகளை நீங்க வாசிதோ படிச்சுக்கிற சங்கீதம் 96 கடைசியில இதோ ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். என்னத்துக்கு? இப்பேற்பட்ட கனியோடு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாயா? இல்ல ஆண்டவரு இவ்வளவு பேர் ஓட்டின ஆண்டவரு, சத்தம் எழுப்பின ஆண்டவரு, அதே யார் பேர்ல எழுப்பின? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. 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 விசுவாசம் வைங்க. கனிகள் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். Colossians chapter 1 verse 22. இங்கிலீஷ்ல 23, தமிழ்ல 22, இங்கிலீஷ்ல 23ல இருக்கு அந்த வார்த்தை. வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். நம்ம என்ன பண்ண சுவிசேஷம் சொல்லுகிறேன் இல்ல, ஆண்டவர் நம்பு, ஆண்டவர் விசுவாசி, ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார் சொல்லுகிறேன் இல்ல. அப்ப இது என்ன? சுவிசேஷம் தானே, காஸ்பல் தானே. இதை எழுதுறார் பாரு. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். அப்ப நீங்க எல்லாம் நீ என்ன பண்ண? நீங்க நம்பிக்கையை விட்டு அசையாம இருக்கணும். ஏன் பக்கத்துல யாராவது சிக்காத வைக்கணுங்க ஆண்டவர் சமூகத்துக்கு. ஆமா, நாளைக்கு கோயில் போலாம், ரொம்ப விலவனமா இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனேன், வா கோயில் போலாம், சும்மா வந்து உட்காது, அவ்வளவுதான். நாங்க ஜாம் பண்ணிட்டு ஒரு எடுத்துன்னு வந்துடுறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அது நம்முடைய விசுவாசம். ஏன்னா அந்த 4 பேரை அந்த வர்த்தனை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, அவனை பார்த்து சொல்ல, பேஷண்ட்டை பார்த்து சொல்லல, இந்த தூக்கிட்டு பார்த்து சொன்னார், உங்கள் விசுவாசம் உங்க மூலியமா ஒரு குடும்பம் ரட்சிப்புள் வருதா? நம்ம சபை பிள்ளைகள் மூலியமா ஒருத்தருக்கு சுகம் கொடுக்குறாரா? கேன்சர் சுகம் கொடுக்குறாரா? அப்ப நம்ம செய்யணுமா செய்யக்கூடாது? ஒன்னு நம்ம விசுவாசம். ஆண்டவரே நான் கூட்டிட்டு போற ஆண்டவர், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீ சுகத்தை கொடுப்ப, நான் வேதத்தை வாசித்திருக்கிற ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடு ஆண்டவர், கூட்டிட்டு வாங்க. ஆண்டவர் வரும் 3 வருஷம் கூட ஊழியம் பண்ணு. எத்தனை வருஷம்? ஆனா இந்த உலகத்துல
நம்ம தான் அதிகமா இருக்கிறோம். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். 3 வருஷத்தோட ஊழியம் செய்யல. அப்படியே சீரியா இன்னைக்கு வார் நடந்தது இல்லையா? ஈரான், ஈராக், சீரியா, தமஸ்கு, இதெல்லாம் அங்க நடந்த இடம் கேட்குவீங்க. சிரியா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சிரியா மேல போனோம். சிரியா ஆண்டவர் போனார். எல்லாம் போன இடம் ஆண்டவர்கள் நடந்த இடம். வெறும் 58 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆமென், உலகம் முழுவதும் அவர் நாமம் விளங்கும். ஆமென். இந்த மாதிரி சொல்ல அவர் மறுபடியும் வரும்போது, இந்த உலகத்துக்கு வரும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கால்களும் முடங்கப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டு எல்லாம் அப்படி உழுதுவாங்க ஆண்டவர் சமூகத்துல. எந்த ஜனம் இருந்தாலும் எந்த ஜாதி இருந்தாலும். என்ன சொன்னாங்க? அவர் வரும்போது இந்த உலக எல்லாம் கால்கள் முழங்கால் அவருக்கு முன்பதாக, யாருக்கு முன்பதாக? அவருக்கு முன்பதாக முடங்கும். 3% பார்த்து பயப்படுவாங்க இந்தியா தேசம். எத்தனை பர்சன்ட்? 3%. ஏன்னா அவன் தெரியும் நம்ம தேவன் வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆமென். ஹalleluya. 3% விட்டுறா. ஏதோ சர்ச்சு ஊழியம் பண்ணிட்டு போறாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. உள்ளே ஒரு சபையில 4 பேர் தான் அடிக்கிறாங்க இல்லையா? இந்த 4 பேர் பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு செய்திருவார். ஆமென். அவங்களுக்கு தெரியும் உண்மையான தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். பரிசுத்தமான தேவன் யார் அவங்களுக்கு தெரியும். வல்லமையுள்ள தேவன் யார் என்பது தெரியும். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் யார் என்று அவங்களுக்கு தெரியும். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. விசுவாசம் வைங்க, நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் நல்ல வசனம். இது இவ்வளவு நாள் அவன் என்ன சொல்றாரு பாருங்க. இவ்வளவு நேரம் அந்த சுவிசேஷத்தை கேட்டீங்க, நீங்க விசுவாசித்தீங்க, அதை விட்டு மாத்திரம் விலகி போயிடாதீங்க. ஆமென். வாசிக்குமா கடைசி. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால், இப்போ நான் பேசுறது சுவிசேஷம் கேட்டீங்களா இல்லையா? கேட்டோம். வாசிங்க. உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல், உண்டாகும் செய்வார் என்ற நம்பிக்கை விட்டு விலகாமல், ஸ்திரமாயும் உறுதியாயும், ஒரு தைரியமாயும், சரியா உண்மையாவும் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே நடக்கும். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். விசுவாசம். கொலோசியர் 1:23. நம்ம இந்த வசனத்தை போன முறை கூட ஒரு வசனத்தை சொன்னேன் நான் இல்லையா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆசீர்வாதத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. வீடு ஆசீர்வாதம். ஏன்னா என்ன பண்ணீங்களா? வசனத்தை போட்டு வீட்டில் மாட்டு போய் பாருங்க. எந்த நேரத்திலையும் அந்த விசுவாசம் நம்ம விட்டு விலகி போயிடக்கூடாது. வேணும் அந்த போர்டை நம்ம அனிதா சபை இந்த போர்டை நமக்கு வைக்கணும். Colossians chapter 1 English 23 எதை பாருங்க. ஆமென். தமிழ் 22, இங்கிலீஷ்ல 23. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. Colossians chapter 1 verse 23. அது ஃபிளெக்சிபிள்ல படிக்கணும். நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போக கூடாது. வாசிங்க. தமிழ் இங்கிலீஷ்ல வாசிங்க. 23 நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் அது வரலாமா? இல்லையா? 22 பாருங்க. 22 23 பாருங்க. கன்னட வாசிங்க. டக்குனு வாசிங்க. பேஜ் நம்பர் 275 பாருங்க. இங்கிலீஷ் டைம் ஆயினே. If we need to continue in the faith, grounded and satisfied, are not moved away from the hope of the gospel, which you heard, which was preached to every creator under heaven, of which I Paul become a ministry. ಕನ್ನಡ ವಾಸಿಮಾ. ನೀವು ಕೇಳಿದಂತ ಆಕಾಶದ ಕೆಳಗಿರುವ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೂ ಸಾರಲ್ಪಟ್ಟಂತ ಸುವಾರ್ತೆಯಿಂದ ಉಂಟಾದ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗದೆ ಅಸ್ಥಿವಾರದ ಮೇಲೆ ನಿಂತು ಸ್ಥಿರವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದರೆ நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை, நீ கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல், விட்டு போகாமல், ஸ்திரமாயும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருந்தா அப்படியே ஆகும். கைகளை தட்டி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. முதல்ல கன்னடம், 2வது இங்கிலீஷ், 3வது தமிழ்.
ஃப்ளெக்சிபிள். ஜெபம் பண்ணுங்க, போடுங்க, சைஸ்ல போடுங்க. நம்ம சபையில விற்கும், நம்ம சபையில விற்கும். இன்னும் விசுவாசத்துல உறுதியா நிக்குவாங்க, இன்னும் தேவ பயத்துல உறுதியா நிக்குவாங்க. கொஞ்சம் கிரண் பிரதர் நீங்க கைட் பண்ணிடுங்க. சரி. கன்னடா, இங்கிலீஷ் நாங்க ஒரு ஃப்ளெக்சிபிள் அடுத்த வாரம் நம்ம இருக்கோம். அது பண்ணிட்டு அனுப்பி எங்களுக்கு அனுப்புதான், நான் ஓகே சொன்னா. சரி. ஆமென். அல்லேலூயா. தேவன் மேல விசுவாசம் வைக்கணும்ன்றார். ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறேன். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமலும் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அப்படியே வாழ்க்கையில நடக்கும். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தா, நீ கொடுத்த அந்த கடைசி வசனமும் நாங்கள் நம்பிக்கையில உண்மையில் நம்பிக்கையில விசுவாசத்தில் உறுதியாய் நிலைக்கும்படிக்காக நிலைத்தால் நீ எதை கேட்டே அதை தருவேன், பெற்றுக்கொள்வார் என்ற வேதத்தின் வசனத்தின் மூலியமா அந்த வார்த்தைகளை நீ கொடுத்தமைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். வார்த்தை மூலியமா இன்னும் அதிகமாய் நம்பிக்கை விசுவாசத்தை உங்கள் மேல் வைத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யும், அற்புதமான காரியங்களை செய்யும், மகிமையான காரியங்களை செய்யும், சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தா, எங்களை தரித்திரத்திலிருந்து கடன் பிரச்சனை எங்களை விடுதலை கொடுப்பு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் நல்ல பலத்தையும் சுகத்தையும் நீர் கட்டளையிட்டு இருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தா, கொடுத்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளுக்காக நீர் அப்படியே செய்தமைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கையை தட்டி தேவ நாமத்தை